கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நமக்கு ஏதாட்டும் ஒரு நல் குணங்களை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தி நம்முடைய இருக்கிற நிலைமையிலிருந்து நீ இன்னும் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்மை நோக்கி வருகிறார். அதனால தான் இந்த தலைப்பை வைத்தேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். அவர் தேடி வந்து உங்களுடைய உங்களுடைய ஸ்பாவங்கள் உங்களையே ஒரு புதிதாக ஒரு மனுஷனாக மாற்ற தான் அவர் விரும்புகிறார். எப்பொழுது நீ இப்படி பழசிலேயே எண்ணிக்கிட்டு பழசிலேயே இப்படி தோர்ந்து போய் இருக்காத. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக தியானிக்கும், இப்படி அதிகமாக கேட்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் தேவன் உலாவுகிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சில காரியங்கள், ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்று அந்த தலைப்பில் நாம் பார்க்க போன நேரத்திலிருந்து பார்க்குற அந்த தலைப்பு என்னென்றால், விவேகம் தருகிற நம் தேவன். விவேகத்தை எப்படி தருகிறார் என்று நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லுவேன். அந்த விவேகத்தை எப்படி நாம் அதை அறிந்து கொள்வது, அதை நாம் எப்படி மேற்கொள்வது, தேவனிடத்திலிருந்து இது எப்படி வருகிறது என்று நாம் பார்ப்போம். பாருங்கள். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நான் நேற்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது விவேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். விவேகத்தை பாருங்கள். நீ விவேகத்தை பேணிக்கொள்ளும் பொழுது எப்படி பேணிக்கொள்வதுன்னா, ஒரு தன்னுடைய சரீரத்தில் எப்படி அங்கங்கள் எப்படி அதை மறைக்கிறது, எப்படி அதை பேணிக்கொள்கிறான், அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான் தன் ஆடைக்கு அப்படிங்கிறது போல். சிலவங்க ரொம்ப ஆடைக்கு துணிமணிகளுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் ரொம்ப முக்கியத்துவம், சும்மா ஏதோ போட்டால் வாங்கலாம் இருக்க மாட்டாங்க. நல்ல துணிமணிகளை உடுத்து தன் சரீரத்துக்கு அழகாக பேணிக்கொள்வாங்க. அதே போல் நம்முடைய நாவு, அதைக்கு அந்த பாருங்கள். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், நல்ல ஒரு வார்த்தைகளை நீ பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். நீ இதெல்லாம் பேணிக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீ கற்றுக்கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நீ நேரத்தை செலவழிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, நீ இருக்க சுபாவம், உனக்கு கோபம் சுபாவம் இருக்கலாம், ஏதோ ஒன்று அடிதடி இருக்கலாம். சிலவங்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆட்கள், அதாவது யாரை பார்த்தாலும் உடனே அடிச்சுருவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி விவேகத்தை இப்படிலாம் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் வாழ்க்கை சரி அப்படின்னு அந்த வாழ்க்கையை ஒருவன் கற்றுக்கொண்டான் என்றால் அவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் பாருங்கள், இது தப்பு என்று சொல்லி தன்னுடைய விவேகத்தை அவன் வளர்த்து கொள்ளும் பொழுது தன் உதடுகள் தன்னாலே பாருங்கள், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். அந்த அறிவை காத்துக்கொள்ளும். அந்த அறிவு வந்து ரொம்ப முக்கியம். என்னப்பா இவன் அறிவில்லாமல் பேசுகிறான் அப்படிப்பாங்க. ஊரில் பார்த்தீங்களா, சும்மா சும்மா வளவலான்னு பேசி அப்படி இப்படின்னு தப்பு அறிவில்லாமல் பேசாதப்பா, யார்கிட்ட பேசுகிறேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், சிறியவங்ககிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவன் என்னன்னா, அதை பேணிக்கொள்ளவில்லை. எதை? விவேகத்தை. எப்படி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவன் கவனிக்குவதில்லை. விவேகத்தை ஒருவன் கற்றுக்கொண்டான் என்றால், அந்த விவேகத்தை எப்படி அவன் மேற்கொள்கிறான் என்றால், தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. தேவன் அவனுக்கு விவேகத்தை கொடுத்து அவன் நாவிலிருந்து வருகிற வார்த்தையும் சரியாக உச்சரித்து, சும்மா ஏனதானம் இல்லை. பாருங்கள், கர்த்தர் இந்த பூமியை உண்டு பண்ணும்போது தன்னுடைய வார்த்தையால் உண்டு பண்ணுறார். சும்மா ஏனதானம் அப்படி இல்லை. ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக உண்டு பண்ணி இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார். எதுவுமே கெட்டது அப்படின்னு சொல்லி ஐயோ இது தப்பாக படிச்சிட்டேனே அப்படி இல்லை. வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது இப்போ நீங்கள் பாருங்கள், கிராமத்தில் பாருங்கள், ஒரு 4 பேர் 5 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் எடுத்தால் ஒருத்தர் வந்து அதை உடனே சமாதானத்தை முடிச்சிருவார். அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குது? விவேகம் இருக்குது, வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை அத்தனை பேரையும் சமப்படுத்திடும், அத்தனை பேரையும் சரியாக்கிடும். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, எல்லோரும் ஆமாப்பா அவர் சொல்கிறது கரெக்டு தான், அப்படி நடந்திருக்கக்கூடாது, அது தப்பு தானே, அப்படி இருந்திருக்கக்கூடாது, அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சண்டை அந்த இடத்துல நின்றுடும். ஆகையால் இந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் தேவன் இந்த வார்த்தையை உச்சரித்து இந்த பூமியிலே உங்களுக்காக எல்லாத்தையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இது நல்லது என்று கண்டார். அப்படிப்பட்ட அந்த நாவு, இந்த நாவை தேவன் உங்களுக்கு விவேகத்தை காத்துக்கொள்வதற்காக அவருடைய அந்த நாவை அழகாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். விவேகத்தை காத்துக்கொள்ளும் பொழுது இந்த நாவிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு அறிவாக இருக்கும். அதனால தான் சொல்லியிருக்கு, உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். வார்த்தையிலிருந்து வருகிற நம் நாவிலிருந்து வருகிற வார்த்தை என்ன செய்கிறது? அறிவை காத்துக்கொள்ளும். நீங்கள் உங்களுடைய பேச்சு வந்து என்ன நினைக்கிறா, மற்றவர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிடும். அந்த ஆளாப்பா, அவங்கள பாருங்கள், அவங்ககிட்ட பேசலாம்ப்பா, அவங்ககிட்ட போனால் ஒரு காரியம் நடந்துடும், அவங்க எந்த விஷயம் சொன்னாலும் தான் ஒரு அழகான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க,
அழகாக வாங்கப்பா அந்த ஆள்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பாருங்கள் சமாதானத்துக்கு போய் சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு வந்து அந்த அழகான வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாங்க. அப்போ அந்த நாவிலிருந்து எப்படி வார்த்தை வருகிறது பாருங்கள். அப்போ அவங்க என்ன கற்றுக்கொண்டார்கள்? விவேகத்தை கற்றுக்கொண்டார். எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அந்த நாவை எப்படி கையாளுவது என்று கற்றுக்கொள்கிறான். குடும்பத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறான். அவனுடைய இருதயம் குடும்பத்தின் மேல் அவ்வளோ அழகு பற்றா இருக்கிறது. அதனுடைய நாவை சரியாக அறிவோடு அவன் காத்துக்கொள்கிறான். எப்படி பேசணும் என்று. அதான் சொல்றது, உன் வீட்டிலே உத்தம இதயத்தோடு நான் நடந்து கொள்வேன்னு சொல்லுகிறான். அந்த மாதிரி சங்கீதக்காரன் அப்படி சொல்லிதான், என் வீட்டில் உங்கள் அந்த உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன்னு சொல்லலாம். ஏன்? அவனுக்கு விவேகம் இருக்குது. அப்பொழுதுதான் என்ன நடக்குன்னா, அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்குது. அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு, இந்த நாவிலிருந்து என்ன நடக்க போகிறது? அறிவை காத்துக்கொள்வார். பொது இடத்துல நான் எப்படி பேசணும்னு சொல்லி அறிவு உன்னை மிக கிரீடமாக உன்னை கொண்டு வரும். அறிவோடு நாம் அதிகமாக வளவளான்னு பேசாமல் கரெக்டாக பேசினா இந்த சிரசின் மேல் கிரீடம் சூடப்படும். தேவன் உங்கள் மேல் அசைவாடுவார். ஆகையால் எதை பேச வேண்டும் முன்கூட்டி நாம் யோசித்து நிதானமாக பேசும் பொழுது நம்முடைய உள்ளம் சரியாக இயங்கும். நம்முடைய உள்ளத்திலே தேவன் குடிகொண்டு இருப்பார். ஆகையால் விவேகத்தை பேணி கொடுக்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் நான் அதனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பில் உங்களுக்கு பேசுகிறேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்று சொன்னால் அவர் விவேகத்தை தருகிற தேவன். அவருடைய விவேகம் எங்கிருந்து வருகிறது? அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தையை உட்கொண்டு நம்முடைய உதடுகளிலிருந்து என்ன வருகிறது என்றால் அறிவு நம்மை காத்துக்கொள்ளும். நம்முடைய சரீரத்து பூரா நம்முடைய அந்த விவேகத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்மை காத்துக்கொள்கிறது. ஆகையால் விவேகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் தேடி விவேகத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் அந்த நாவையும் சரியாக பயன்படுத்தவும் கற்றுக் கொடுக்கிறார். ஆக தொடர்ந்து இதை கேட்போம். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.